நபிசுல்லாஹுடைய காலத்தில் ஜக்காத்துடைய செல்வங்களை 2 வகையா பிரிச்சாங்க. வெளி செல்வம், உள் செல்வம். அம்வால பாஹிரான வெளி செல்வம், அம்வால பாத்தினான உள் செல்வம். வெளி செல்வங்கிறது அந்த காலத்தில் என்ன அப்படின்னா கால்நடைகள், விவசாயம், இதெல்லாம் வெளி செல்வம். இதுல அரசாங்கம் தான் வசூல் பண்ணும், அரசாங்கம் வசூல் பண்ணும். உள் செல்வங்கிறது அந்த காலத்தில் என்னன்னா தங்கம், வெள்ளி. இது யார் எவ்வளவு வச்சிருக்கிறாங்க, அரசாங்கம் அதுல கேட்காது, அதை அவரே கொடுத்துக்கணும் ஜக்காத். இப்படிதான் இருந்துச்சு. வெளி செல்வத்தில் அரசாங்கம் வசூல் பண்ணும், உள் செல்வத்தில் அவரே ஜக்காத்து கொடுத்துக்கணும். நம்ம பாஷையில சொன்னா உள் செல்வங்கிறது இந்த காலத்தில் கணக்கில் வராத பணத்தை அரசாங்கம் என்ன செய்யறான், கெட்ட பணங்கிறான், கருப்பு பணங்கிறான். இவன் சம்பாதிச்சதுதான், நியாயமா சம்பாதிச்சதுதான், அவனுக்கு கணக்கு கொடுக்கல, அதனால அதுக்கு பேர் வச்சிருக்கிறான் பிளாக் மணின்னு சொல்லி, கருப்பு செல்வங்கிறான். இது ஒரு அயோக்கியத்தனம். இதைத்தான் என்னங்க நம்ம இஸ்லாமிய பார்வையில் வெளி செல்வம், உள் செல்வம்னு சொல்லி. இப்போ அரசாங்கங்கள், இஸ்லாமிய அரசு இல்லை எங்கேயுமே, ஜக்காத்தை கடைபிடிக்கிற அரசாங்கமும் இல்லை. இப்போ நாம தனித்தனியாக ஜக்காத்து கொடுக்குறோம். இப்போ அல்ஹம்துலில்லாஹ் இப்போ நம்ம ஊர்லையும் கூட ஜக்காத்தை வசூல் பண்ணி உரியவர்களுக்கு சேர்ப்பிக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் வந்துருச்சு. இதில் யாரையும் எதையும் குத்தி காட்டுன்னு நினைக்காதீங்க. ஜக்காத்தை அமைப்பாக வசூல் பண்ணுறவங்களுக்கு நான் சொல்றது என்னன்னா, தயவு செஞ்சு சட்டங்களை கரெக்டாக தெரிஞ்சு நீங்கள் செய்யுங்க. ஜக்காத் அப்படிங்கிறது என்ன கிடையாதுன்னா பேங்க்ல சேர்க்கிற பைத்துல் மால்ல கொண்டு போய் சேர்க்கிற பணம் இல்லை. நல்லா விளங்கிங்க. ஜக்காத்துங்கிறது வாங்கிட்டு பைத்துல் மால்ல போய் வச்சுக்கிற பணம் கிடையாது வருஷ கணக்கில். ஜக்காத்துடைய சட்டமே என்னன்னா வசூல் பண்ணணும், பட்டுவாடா பண்ணணும். வசூல் பண்ணிட்டு பட்டுவாடா பண்ணிடணும். இதாங்க ஜக்காத்து. இதான் என்னங்க ஜக்காத். அதுல என்ன கிடையாது, சேமித்து வைத்தல் அப்படிங்கிற ஒன்று என்னங்க கிடையாது. அப்ப என்ன நாம ஜக்காத்து பணத்தை வருஷ கணக்கில் என்ன செஞ்சுட்டு இருக்க கூடாது, வச்சுட்டு இருக்க கூடாது. அது உடனே பட்டுவாடா பண்ணி நபிசுல்லாஹுடைய காலத்தில் வசூல் பண்ண போவாங்க, அங்க உள்ள ஏழைகளுக்கு அப்படியே கொடுத்துட்டு வந்துடுவாங்க. அதுக்கு ஒரு பைத்துல் மால்லாம் கிடையாது. இன்னைக்கு ஜக்காத்து பைத்துல் மால் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, ஜக்காத்தை வாங்கி வசூல் பண்ணி ஒரு இடத்துல கொண்டு வச்சுக்கிறாங்க. நல்லா தெரிஞ்சுக்குங்க, உங்கள்கிட்ட யார் ஜக்காத்தை ஒப்படைச்சாங்களோ அவங்களுடைய ஜக்காத்து, கொஞ்சம் ஃபேனை பண்ண விடான்னு சொல்லி கொஞ்ச நேரம் தான். ஜக்காத்தை என்னங்க வசூல் உங்கள்கிட்ட யார் கொடுத்தாங்களோ, ஜக்காத்து என்னங்க உங்கள்கிட்ட கொடுத்துட்டாங்களோ, நீங்க அதை உரியவர்கள்ட்ட கொடுக்காத வரைக்கும் அவருடைய ஜக்காத்து நிறைவேறாது. உரியவர்கள்ட்ட கொடுக்காத வரைக்கும் அவருடைய ஜக்காத்து நிறைவேறாது. நான் கேள்விப்பட்டேன் சரிங்களா, சமீபத்தில் நம்ம ஊர்லயே என்ன பண்ணிருக்கிறாங்க, ஒரு அமைப்பு ஜக்காத்தை வசூல் பண்ணிருக்கிறாங்க கல்விக்காகன்னு சொல்லி. ஒரு வருஷம் அந்த பணத்தை சும்மாவே வச்சிருக்கிறாங்க, வாங்குறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி யார் கொடுத்தாங்களோ அவங்கள்ட்டயே ரிட்டர்ன் பண்ணியிருக்கிறாங்க. இது பாருங்க, ஒரு வருஷத்துக்கான ஜக்காத்து நிறைவேறாம போச்சா, பாவமா போச்சு. நீங்க யார்கிட்ட ரிட்டர்ன் பண்ணீங்களோ, போன வருஷம் ஒரு ஜக்காத்துங்கிற நியத்தில் கொடுத்தாரு, பணம் மனுஷன் கல்பை ரொம்ப மாற்றும். இப்போ நீங்க திரும்ப அவருக்கு எல்லாம் கொடுத்துட்டீங்க, இப்போ அவருக்கு ஒரு முதலீடு தேவைப்படும், பணம் தேவைப்படும். இப்போ அவர் ஜக்காத்து கொடுப்பாரான்னு சொல்ல முடியாது, சைத்தான் வந்துடுவான், வியாபாரத்தில் எங்கேயாவது அந்த பணத்தை போட்டுருவார். இது எதனால் வேணா வாங்கி நீங்க ஒரு வருஷம் வச்சிருக்கிறீங்க, இந்த ஒரு வருஷம் அவருடைய ஜக்காத்து நிறைவேறல. அருமையானவர்களே, ஜக்காத்து முதல்ல பயனாளிகளை ரெடி பண்ணிக்கங்க, பயனாளிகளை ரெடி பண்ணிட்டு அப்புறம் ஜக்காத்தை வசூல் பண்ணுங்க. நல்லா சொல்றேன், ஜக்காத்தை வசூலிக்கிற அமைப்புகளுக்கு சொல்லிக் கொள்றேன், முதல்ல வாங்க தகுதியான பயனாளிகள் யாரு, அவங்கள ரெடி பண்ணிட்டு அப்புறம் ஜக்காத்தை வசூல் பண்ணுங்க. வசூல் பண்ணி பணத்தை வச்சுக்கிட்டு பயனாளிகளை தேடாதீங்க, இது மார்க்கத்தில் கிடையாது. அப்ப ஜக்காத்து வாங்கணும், அப்படியே பட்டுவாடா பண்ணி முடிக்கணும். அந்த பணத்தை நீங்க வச்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு நாளும் உங்க கையில யார் கொடுத்தாரோ அவருடைய ஜக்காத்து நிறைவேறாமல் இருக்கிறது. எனவே அருமையானவர்களே, ஜக்காத்து கூட்டா வசூலிக்கிறது முக்கியம் அல்ல, அந்த கூட்டு ஜக்காத்துனா என்னங்கிறத புரிந்து கொள்ளணும். நபிசுல்லாஹுடைய காலத்துல ரெடியா இருக்கும் எல்லாமே, ஆளுகளை போற ரெடி. அதனாலதான் ஜக்காத்துல ஜக்காத்தை வசூலிக்கிற ஒரு நிர்வாகம் இருந்துச்சு. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான் ஆமிலூன் என்று சொல்றான். தம்பிங்களா சும்மா ஆமிலூன் சொன்னா ஜக்காத்தை வசூலிக்கிற ஒரு என்னங்க ஒரு நிர்வாகமே இருக்கும். அதுல ஊர்ல யார் பயனாளிகள் அப்படின்னு ஒரு கூட்டம் லிஸ்ட் எடுப்பாங்க, ஜக்காத்து கொடுக்க வேண்டியவங்க யாரு அப்படின்னு ஒரு கூட்டம் லிஸ்ட் எடுப்பாங்க, பிரிச்சு கொடுக்கறதுக்குன்னு ஒரு டீம் இருப்பாங்க. இந்த டீமுக்கு பேர் தான் ஆமிலீன். இந்த ஜக்காத்து யாருக்கு கொடுக்கறோங்கிற 8 பேர்ல அல்லாஹ் அவங்களே சொல்றான், இந்த டீமுக்கு ஜக்காத்து பணத்திலிருந்தே சம்பளமா கொடுத்துருவோம்.
அவங்க உழைச்சாங்க பாருங்க, அதுக்கு ஜக்காத்திலிருந்தே சம்பளமாக என்னங்க அவங்களுக்கு கொடுக்கப்படும். அது யாரு அவங்க அதுக்குள்ளான விரிவாக போகல. என்ன தெரிஞ்சுக்குங்க, ஜக்காத் அப்படிங்கிறது ஒரு டீமாக வசூல் பண்ணி பயனாளிகளை கண்டுபிடித்து உடனே கொடுத்தரணுமே தவிர நீங்கள் பணத்தை சேர்த்து வைக்கக்கூடாது. ஆக இது ஜக்காத்தில் ரொம்ப முக்கியமானது ஒரு விஷயம். அதே போல தான் ஜக்காத்தில் நீயத்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நீயத்து இல்லைன்னா ஜக்காத்து கூடாது.